வெளிநாடுகளில் பணிபுரிந்து அல்லது கல்வி பயின்று தாயகம் திரும்பும் மலேசியர்களுக்கு ஒரு நற்செய்தி. எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் செல்லுபடியாகும் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மலேசிய ஓட்டுநர் உரிமமாக எளிதில் மாற்றிக்கொள்ளலாம் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் பெறப்பட்ட முறையான ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கும் மலேசியர்கள் மீண்டும் முழுமையான ஓட்டுநர் தேர்வை எழுத வேண்டிய அவசியமில்லை. சாலை போக்குவரத்து துறையின் இந்த நடவடிக்கை வெளிநாடுகளில் நீண்ட காலம் வசித்துவிட்டு திரும்பும் ஆயிரக்கணக்கானோருக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஆவணங்களை சமர்ப்பித்து உரிய கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் இந்த சேவையை பெற்றுக் கொள்ளலாம். அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் மற்றும் தேவையற்ற நடைமுறை சிக்கல்களை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இருப்பினும் வாகனத்தின் வகை மற்றும் வெளிநாட்டு உரிமத்தின் தற்போதைய நிலையை பொறுத்து சில நிபந்தனைகள் விதிக்கப்படும். இந்த வசதியை பயன்படுத்த விரும்புவோர் தேவையான ஆவணங்கள் மற்றும் தகுதியான நாடுகளின் பட்டியலை தெரிந்து கொள்ள ஜேபிஜேபியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை வலம் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய ஓடிடி உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.